அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி வேற்றுமை ஒற்றுமை சரியா முக்கியமான ஏரியாங்க. கொஸ்டின் கேட்பாங்க சரியா. இந்த ஏரியாவில் என்னென்ன பார்க்க போகிறோம், தமிழ்நாட்டுடைய தேசிய சின்னங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குல்ல, அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரிங்களா. தேசிய சின்னங்கள் டீட்டெயிலாக பண்ணணும். இது எத்திக்ஸ் புக்கை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி லெசன் இருக்கும் ஓகேவா. இதை தாண்டி அடிஷ்னலாக சில பாயிண்ட்ஸ் இதுதான் கீ பாயிண்ட்டு சரியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த ஏரியாவில் ஒரு கொஷின் 2 கொஷின் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குரூப் 1 லெவல்னால் கண்டிப்பாக கொஷின் இருக்குது சரிங்களா. பார்க்கலாமா. இந்தியாவில் வேற்றுமை ஒற்றுமை சரியா. இந்தியா என்பது பன்முக தன்மை கொண்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாடு சரிங்களா. இங்கே பல்வேறு மொழிகள் பேசும், வெவ்வேறு மதங்கள் பின்பற்றும், பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் பின்னணி கொண்ட மக்கள் இருக்காங்க சரிங்களா. இத்தகைய நிலவியலை அதாவது மொழி, இனம், சமயம் வேறுபாடு நாட்டிற்கு இருந்தாலும் இந்தியர் என்ற உணர்வோடு அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக திகழ்கிறாங்க. ஒருமைப்பாட்டை இந்தியாவுடைய தனித்துவ அடையாளமாகவும் வலிமையாகவும் இருக்கிறது ஓகேவா. வேற்றுமை ஒற்றுமை பார்த்தோன்னா மிகப்பெரிய ஜனநாயக நாடாகும் இந்தியா. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாகும். பரப்பளவில் உலக அளவில் பரப்பளவில் 7வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்களும் சரிங்களா 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளடக்கி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிறப்பல்ல வரலாற்று அறிஞர் பிஎல் பார்ஷன் என்பவர் இந்நூலின் அதிசயம்தான் இந்தியா, த ஒண்டர் தட் வாஸ் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேசிய நதியாக கங்கை நதி 2008 அறிவிக்கப்பட்டது. அதை பற்றி பார்க்க போகிறோம். வேற்றுமையினுடைய கூறுகள்னால் எலமெண்ட்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரியா. இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்ட்டு இந்த தேசிய சின்னங்கள் மற்றும் திருவிழாக்கள் பற்றி பார்த்துடலாம் ஓகே. தேசிய மரம் ஆலமரங்க 1950. இதனுடைய இது பெருமையின் சின்னமாகவும் மருத்துவ குணம் கொண்டதாகவும் இருக்கிறது. தேசிய மலர் பார்த்தீங்கன்னா அது தாமரை. அதுவும் 1950 தான். சேற்றில் வளர்ந்தாலும் மிக அழகான மலர்களை மலர்க்கின்றன. தேசிய பழம் பார்த்திங்கன்னா மாம்பழம் 1950. இதில் விட்டமின் ஏ, சி, டி அதிக அளவில் கொண்டது. பெரும்பாலும் சமவெளிகளில் இது விளைக்கப்படுகிறது. தேசிய பறவை என்றது மயில் 1963. இந்தியாவை தாயகமாக கொண்டது. தோகை கொண்ட பறவை மயில் அப்படின்னு சொல்லலாம். தேசிய விலங்குன்றது பார்த்தீங்கன்னா புலி 1973. இது பூனை இனத்தினுடைய பெரியது சரியா. பூனை இனத்தினுடைய பெரியது. உலகில் மொத்த புலிகளின் எண்ணிக்கை 70% இந்தியாவில் தான் இருக்குது சரியா. இப்போ வரலாறு இந்தியா தேசிய ஆறு பார்த்தீங்கன்னா கங்கை ஆறு 2008 சரியா அறிவிக்கப்படுகிறது. இது வற்றாத ஆறு. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்களில் இவ்வாற்றங்கரையில் தான் செழித்தோங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தேசிய நீர்வாழ் விலங்கு டால்ஃபின். இது கொஷினுங்க. அதாவது ஓங்கில்னு சொல்லுவாங்க, ஆற்று ஓங்கில் 2010 அறிவிக்கிறாங்க. தான் வாழும் ஆற்றினுடைய சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுகிறது. அருகி வரும் உயிரினங்காக இது இருக்குது, அதாவது அழிந்து வரும் உயிரினமாக இருக்குது சரிங்களா. அதே மாதிரி பாரம்பரிய விலங்காக யானை அறிவிச்சது 2010. ஆசியாவின் தாயகமாக கொண்டது. தான் வாழும் காட்டு பிரதேசங்கள் பாதுகாப்பாக முக்கிய பங்கு வகிக்கிறது சரிங்களா. இந்த லாக்டோபிசிலஸும் கொஸ்டின் கேட்டிருங்க. தேசிய நுண்ணுயிர்னு சொல்லிட்டு 2012. இது ஒரு தோழமை பாக்டீரியா. இது லாக்டிக் நொதித்தலுக்கு உதவுகிறது சரியா. நொதித்தலுக்கு உதவுகிறது என்னென்னா பாலை தயிராக்கிறதுக்கு நொதித்தல் செயல்படுகிறதா, அதான் லாக்டோபிசிலஸ். தேசிய மூவன கொடின்றது பார்த்தீங்கன்னா எப்போ அறிவிக்கிறாங்க, 1947 ஜூலை 22. ஆந்திராவை சேர்ந்த பிங்கிலி வெங்கையா என்பவர் தேசிய கொடியை வடிவமைக்கிறாரு. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் குடியாத்தலத்தில் நெய்யப்பட்டது. இக்கொடி தற்போது சென்னை ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. இந்த ஃபேக்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பால்ட்டியிலும் வரும், இந்த ஏரியாவிலும் வரும், படிச்சுக்கணும் சரியா. அப்போ தேசிய இலட்சியன்றது பார்த்தோன்னா நான்முக சிங்கம் 1950 ஜனவரி 26. சாரணத்தில்
அசோகருடைய தூணில் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சின்னமாகும் சிங்கம். தற்போது இது வந்து பார்த்தோன்னா சாரநாத் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. இதுவும் சரியா. அதேமாதிரி தேசிய கீதம் ஜனகணமன 1950 ஜனவரி 24 வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா. இப்பாடல் வந்து ரவீந்திரநாத் தாகூரால் வங்க மொழியில் பாடப்பட்டது. 1911 டிசம்பர் 22 கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது ஃபஸ்ட்டு பாடப்பட்டது தான் இந்த ஜனகணமன. சரியா. அவர் தேசிய பாடல் வந்தே மாதரம் 1950 ஜனவரி 24 1870 பங்கிம் சந்திர சட்டர்ஜினால் எழுதப்பட்ட ஒரு பெங்கால் கவிதை தான் இது. சரியா. காங்கிரஸினுடைய உழைப்பு குழுவினால் 1937 அக்டோபரில் இந்தியாவின் முதல் தேசிய பாடல் என்று 2 பாடல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது தெரிஞ்சுக்கணும். ஓகே. தேசிய உருது மொழி இந்தியா எனது தாய்நாடுன்னு சொல்லிட்டு அது 1965 ஜனவரி 26. அதாவது தெலுங்கு மொழியில் பிதிர்மாரி வெங்கட சுப்பராவலால் எழுதப்பட்டது தான் இந்த உறுதிமொழி. சரியா. இது 1965 ஜனவரி 26 வந்தது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் கேட்கல, பார்த்து வச்சுக்கோங்களேன். தேசிய நாணயம் வந்து இந்திய ரூபாய். இந்த இந்தியன் காயின் வந்து 2010 ஜூலை 15 இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை தமிழகத்தை சேர்ந்த உதயகுமார் வந்து வடிவமைத்திருப்பார். அப்போது இந்திய ரூபாய் குறியீடானது தேவநாகரி மெய்யெழுத்தான இந்த ரா என்ற லத்தீன் எழுத்துன்றது இருந்து பெறப்பட்டது தான் இது. சரியா. அடுத்து தேசிய நாட்காட்டி சகா வருடம் 1957 மார்ச் 22 பேரரசர் வந்து கனிஷ்கர் காலத்தில் 78ஆம் ஆண்டு முறை வந்து பார்த்தோன்னா தொடங்கப்பட்டது. இது தெரிஞ்சுக்கணும். சரியா. தேசிய விளையாட்டு வந்து ஹாக்கி 1957 மார்ச் 22 ஒலிம்பிக்கில் 1908 வந்து பார்த்தோன்னா சேர்க்கப்பட்டது. ஓகேவா. அறிவிச்சது வந்து 1952 மார்ச் 22. இந்தியாவை எப்போ வந்து ஒலிம்பிக்கில் வந்து நம்ம சேர்த்தாங்க அப்படின்னா 1908 சேர்த்துட்டாங்க. சரிங்களா. கூடுதல் தகவல்னா இந்த தேசிய சின்னங்களில் இந்தியாவுடைய தேசிய கொடியான தர்மச்சக்கரத்துடன் கூடிய மூவண்ண கொடியும், தேசிய பாடலும் பக்கிம் சந்திர சட்டர்ஜி இயற்றிய வந்தே மாதர பாடலும், தேசிய கீதமான ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய ஜனகணமன இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தேசிய பறவையான மயிலும், தேசிய விலங்கான புலியும், தேசிய மரமான ஆலமரம் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சரியா. ஓகேங்களா. தேசிய திருவிழாக்கள்னு சொல்லிட்டு ஜாதி சமயம் இனம் மொழி எதுவுமே எல்லாத்தையும் கடந்து இந்தியர்கள்ன்ற ஒற்றுமை உணர்வுடன் ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு வருஷத்தில் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமாகவும், ஜனவரி 26 குடியரசு தினமாகவும், அக்டோபர் 2 தேச காந்தியுடைய பிறந்த நாளாகவும், நவம்பர் 14 பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 பண்டித ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாளாகவும், குழந்தைகள் தினம், ஜனவரி 12 இளைஞர்கள் தினம், விவேகானந்தருடைய பிறந்த தினம் வந்து இந்தியர் உணர்வுடன் கொண்டாடுறாங்க. இன்று உலக அரங்கில் வேண்ட வேண்டியது சமாதானம் தான். அத்தகைய வேற்றுமைகளுக்கும் உயர்வு தாழ்வு இடம் தராமல் சமாதான உணர்வுடன் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். உலக அமைதி உயர்வுக்கு வழி அப்படின்றது ஒரு சகோதர மனப்பான்மையோடு நம்ம பாடுபட வேணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஓகே. நம்ம இந்த கீ பாயிண்ட்ஸு இதுக்கு எது கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இதை தான் நம்மளுக்கு வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. சரியா. நம்மளுக்கு லெசனில் இந்த மாதிரி புலி, ஆலமரம், சரியா, தேசிய சின்னமான மயில், பக்கிம் சண்டை சட்டர்ஜி, இது சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கே கொடுத்தது தான், கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். இதுதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதை வந்து நம்மளுக்கு சோர்ஸ் வந்து எத்திக்ஸில் வந்து 12th எத்திக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெசன் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை தான் படிக்கணும். சரிங்களா. 11th இருக்கிற ஒரு 5-6 சாப்டர் படிக்கணும். ஏன்னு கேட்குறீங்களா, அதை வந்து தமிழ்நாடு சார்ந்து தான் 11th எத்திக்ஸ் இருக்கும். 12th எத்திக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சார்ந்து இருக்கும். ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு வரும்போது இந்த டாபிக் கவர் ஆகிறதால இந்த ஒரு லெசன் நீங்கள் 12th படிச்சுக்கோங்க எத்திக்ஸு. சரிங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஃபேக்டில் எதெல்லாம் கொஷின் ஏரியாவில் எது கேட்பாங்கன்றதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே.
ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை ஒற்றுமைனா பல மொழி மதங்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் அப்படின்ற உணர்வோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கருதுகிறாங்க. அதுதான் முக்கிய கருத்தாக இருக்குது. அப்போ முக்கிய பண்புகள்னா அவங்களுடையது விருந்தோம்பல் கொடுக்கறது, ஜீவகாருண்யம் அதாவது உயிரிழக்கம், இதெல்லாம் வந்து அவங்களுடைய முக்கிய பண்புகளாக இருக்குது. சரிங்களா? ஆன்மீக போதனை பார்த்தோன்னா புத்தர், மகாவீரர், நாயன்மார்கள் போன்ற நற்பண்புகளை வந்து போதிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் நம்ம சிறப்பு புத்தகம்னா இந்த புக்குங்க. சரியா? என்ன புக்குன்னா ஏஎல் பாஷ்யம் வந்து பார்த்தோன்னா எழுதுனது அதிசயம் அதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. இது முக்கியமானது. புகழ்பெற்ற வரலாற்று அறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல் பாஷ்யம். இது கொஷின் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதிசயம்தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து உலக அளவில் பரப்பளவில் வந்து இந்தியா வந்து 7வது பெரிய நாடாக இருக்குது. சரியா? உலக அளவில் பரப்பளவு வந்து 7வது பெரிய நாடாக இருக்குது. நாட்டில் வந்து 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் வந்து இருக்குது. அங்கே 8ன்னு சொல்லிட்டேன், மாற்றிக்கோங்க. 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. 2011 படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 121 கோடி, இப்போ 130 140 கிட்ட வந்துச்சு. சரிங்களா? இப்போ சென்செக்ஸ் நடந்துச்சுன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பெல்லாம் நம்ம புதுசாக படிக்கிறத அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இதை பார்க்க வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்டேட் ஆகிடும். ஓகே. அடுத்து வந்து கங்கை நதி. கங்கை நதி பொறுத்தவரையும் 2008 கங்கை நதி இந்திய தேசிய நதியாக அறிவிக்கப்படுகிறது. இந்தியாவினுடைய நீளமான நதி, புனிதமான நதி, மிக அதிக எண்ணிக்கையிலான துணை நதிகளை கொண்ட நதின்னு சொல்லிட்டு நிறைய சிறப்புகள் கொண்டது கங்கை நதி. இதை தெரிஞ்சுக்கணும். சரியா? இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை, கதை தாங்க. இந்தியர் நாம் வந்து பெருமை கொள்ளால் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் நாம் நிலவும் வேற்றுமையில் ஒற்றுமை பண்பு தான் நம் தலை சிறந்ததுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? வேற்றுமையில் ஒற்றுமை. அப்போ வேற்றுமைனா என்ன, ஒற்றுமை, இது டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியா? அப்போ ஒற்றுமை என்னன்னா நில அமைப்பு, மொழி, மதம், உடை ஆகியவற்றில் வேறுபாடு இருந்தாலும் இந்தியர் என்ற உணர்வுன்றது பார்த்திங்கன்னா அது ஒற்றுமை குறிக்கிறது. இந்தியர் என்ற உணர்வு நம்ம ஒற்றுமை கொடுக்கிறது. சரிங்களா? அப்போது சின்னங்கள் பார்த்தோன்னா தேசிய கொடி, தேசிய கீதமாகவே தேசியத்தினுடைய நாம் ஒற்றுமையை வந்து வளர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. இதில் வேற்றுமைகள்னா என்ன அப்படின்னா தீபகற்பம். இந்தியா வந்து 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட ஒரு தீபகற்பம். கரெக்டாக? ஒரு தீபகற்பம் சொல்கிறாங்க. ஓகேவா? மிகப்பெரிய தீபகற்ப நாடுன்னா அரேபிய தீபகற்ப நாடு. கொஷின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்போ இயற்கை அமைப்புகள் பார்த்தோன்னா காலநிலை, மழைப்பொழிவு, மண் வகைகள், தாவரங்கள் ஆகியவற்றில் வேறுபாடு காணப்படுகின்றன. அது சொல்கிறாங்க. கதை தான் இது, இம்பார்ட்டன்ட் இல்லை. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் சொல்லும்போது நான் சொல்கிறேன். ஆசியாவின் இத்தாலின்னு சொல்லிட்டு இந்தியா ஏன் ஒப்பிடுறாங்க அப்படின்னா புவியியலாளர்கள் தான் சொல்கிறாங்க ஆசியாவினுடைய இந்தியா வந்து இத்தாலி நாடோடு ஒப்பிடுறாங்க. காரணம்னா இத்தாலியை போலவே இந்தியா 3 பக்கம் கடலும், வடக்கு இமயமலை தொடரும். இத்தாலியில் வந்து பார்த்தோன்னா ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இருக்குது. இத்தாலியில் என்ன மலை, நமக்கு இமயமலை இருக்கும்போது அங்கே என்ன மலை இருக்குது, ஆல்ப்ஸ் மலை அப்படின்னு மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி இத்தாலியின் தெற்கு வந்து சிசிலி தீவு இருக்குது. இத்தாலி நம்மளுக்கு என்ன தீவு இருக்குது, இலங்கையா? சரியா? அதனால் ஆசியாவின் இத்தாலின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை கம்பேர் பண்ணுறாங்க. இது பார்த்து வச்சுக்கோங்க, எந்த நாட்டோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. சரியா? இது கொஷின், இது இம்பார்ட்டனுங்க. ஆசியாவின் இத்தாலி இந்தியான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ மேற்கு பக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடல் இருக்குன்னா அவங்க வந்து தஸ்கான் கடல் இருக்கான். தெற்கு வந்து பார்த்தோன்னா நன்னில கடல் இருக்கும்போது நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கடல் இருக்குது, வங்கக்கடல் இருக்குது. சரியா? இந்த மாதிரி அபின் மலைத்தொடர் வந்து வடக்கு அவங்க கம்பேர் பண்ணும்போது நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா இமயமலைத்தொடரை கம்பேர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து சிசிலி தீவு அவங்களுக்கு தெற்கில் இருக்கும்போது நம்மளுக்கு எது இருக்குது தீவு, இலங்கை தீவு இருக்குன்றது கம்பேர் பண்ணுறாங்க. அது மாதிரி கம்பேர் பண்ணுற போது ஆசியாவினுடைய இத்தாலியாக இந்தியா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பொருளாதாரமும் விவசாயம். இப்போ பயிர் விளைச்சல் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய வெவ்வேறு காலநிலையில் நில அமைப்புக்கு ஏற்ப பயிர்கள் விளையுது. இப்போ நெல் எடுத்துக்கோங்க, கேரளா சமவெளிகளில் விளையுது. சரியா? நெல். ஓகேங்களா? அதே மாதிரி
இந்த மிளகு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா நிலப்பகுதியில் பெருமளவு வாசனை பொருட்கள் வந்து விளையுது. சரிங்களா? கோதுமை பருத்தினா குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப் அங்கே பகுதியில் விளையுது. பருப்பு வகைகள்னா மத்திய பிரதேசம் அந்த பகுதி விளையுது. தேயிலை வந்து அஸ்ஸாம் தெரியும். காஃபி கர்நாடகா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சல் அதிகமாக இருக்குது. அப்போ கடற்கரைகள் பார்த்தோன்னா செழிப்பான கடற்கரை நாட்டினுடைய உள்நாட்டு தேவை வணிகத்துக்கு வந்து வளர்ச்சி உதவுகிறது. சரிங்களா? வணிக வளர்ச்சினா ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரைகள் உதவுகிறது. பீடபூமிகள்னால் சோட்டா நாகூர், மாலவ பீடபூமி, தக்கான பீடபூமி இங்கெல்லாம் கனிம வளங்கள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் திணை வகைகள், எண்ணெய் வித்துகள் அதிகமாக காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பீடபூமிகள். ஓகேவா? அப்போ பீடபூமி என்னன்னா அந்த இடத்துல மழை கம்மியாக இருக்கிறது தான் பீடபூமி. சரியா? அப்போ பேர் என்னங்க பீடபூமிகள்ன்றது பார்த்தீங்கன்னா மழையே குறைந்த மழைப்பொழிவு அங்கே இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கனிம வளங்கள் அதிகமாக இருக்கிறது. ஓகேவா? இன வேறுபாடுகள் பொறுத்தவரையும் பழங்காலத்தில் ஆரியர் வருகைக்கு முன்பு சிந்து நதி கதையில் அரப்பா மக்கள் வாழ்ந்தாங்க. சரிங்களா? சங்ககால இலக்கியங்களில் தமிழர் பண்பாட்டில் தொன்மையை உணர்த்துகின்றன. புலம்பெயர்ந்தவர்கள் வந்து பார்த்தோன்னா கிரேக்கர்கள், பாரசீகர்கள், சாகர்கள், குஷானர்கள், ஹீனர்கள், அரேபியர்கள், துருக்கியர்கள்னு சொல்லிட்டு மங்கோலியர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினராக இந்தியாவில் வந்து புலம்பெயர்றாங்க. சரிங்களா? இன மக்கள் வந்து இந்தியாவில் குடியேறுறாங்க. இப்போ ஹெரடோசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரலாற்று அறிஞர், இதுதான் கொஸ்டினேரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா 5ஆம் நூற்றாண்டிலே இந்தியா அதிக அளவு மக்கள் தொகை கொண்டிருந்ததாக வரலாற்று தந்தை யாருன்னா ஹெரடோடஸ் சொல்கிறார். ஹெரடோடஸ் வந்து வரலாற்றினுடைய தந்தை. அவர் என்ன சொல்கிறாருன்றது என்னென்னா இந்தியா அதிக மக்கள் தொகை கொண்டதாக 5ஆம் நூற்றாண்டிலே வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்கார். சரியா? இது இம்பார்ட்டன்ட். சரி, என்னென்ன இனங்கள் இருக்குன்னா 6 முக்கிய இனங்கள் இருக்குது. இந்தோ ஆரிய இனம் சொல்லிட்டு, என்னங்க இந்தோ ஆரியன்னா எங்கே இருக்காங்க இவங்கன்னா காஷ்மீர், பஞ்சாப், ராஜபுதனம் இருக்குல்ல அந்த பகுதியில் இருக்கிற இனம். திராவிட இனம் வந்து தமிழகம், ஆந்திரா, மைய மாநிலங்களான சோட்டா நாகப்பூர் இந்த ஏரியாவில் இருக்கிறது. இதுவும் பார்த்துக்கணும். சரியா? அடுத்து மங்கோலியர் இனம். இந்த மங்கோலியர் இனம் வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்காங்கன்னா அஸ்ஸாமு, நேபாள். ஓகேங்களா? இப்போ இருக்காங்க. அதே மாதிரி மங்கோல் திராவிட இனம் சொல்லிட்டு வங்காளம், ஒடிசா பகுதியில் மங்கோலும் திராவிடம் வந்து பார்த்திங்கன்னா இனம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அதே மாதிரி ஆரிய திராவிடம் இனம். ஆரிய திராவிடம் இனம் ஐக்கிய மாநிலங்கள், பீகார் இந்த பகுதியில் இருக்காங்க. சரியா? துருக்கிய ஈரானிய இனம். இந்த துருக்கிய ஈரானிய இனம் வந்து பார்த்திங்கன்னா மராட்டிய பகுதி, சிந்து, வடமேற்கு எல்லைப்புறம் இந்த பகுதியில் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஷின் ஏரியா. சரியா? இனங்கள் எந்த ஏரியாவில் எங்கே இருக்காங்கன்றது கொஷின் ஏரியா. ஸ்கூல் புக் டேட்டா அப்படியே கேட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து இனங்களின் அருங்காட்சியகம். என்னங்க இனங்களின் அருங்காட்சியகம்? வரலாற்று பின்னணி என்னென்னா முகலாயர்கள், போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் எல்லாம் இந்தியாவில் குடியேறினவங்க. சரிங்களா? இதனால் வரலாற்று அறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வின்சென்ட் ஹார்டர் ஸ்மித் இவர் யாருன்னு சொல்கிறேன் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவுடைய இனங்களின் அருங்காட்சியகம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இனங்களின் அருங்காட்சியகம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தொன்மைக்கு அடிப்படையான இருளர்கள், குறும்பர்கள், தோடர்கள் போன்ற பழங்குடியினர்களும் இருந்திருக்காங்க. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களாம் குடிபெயர்றாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனங்களின் அருங்காட்சின்னு சொல்லிட்டு ஏவி ஸ்மித்து சொல்லியிருக்காரு. இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. குரூப் 4 லெவலில் கேட்பாங்க, குரூப் 2 லெவல்லையும் கேட்குற ஏரியா தான், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மொழி வேறுபாடுகள். சரிங்களா? இந்த மொழி வேறுபாடுகள் பொறுத்தவரையும் இப்போது என்னென்ன மொழி என்பது மனிதனுடைய தன் உணர்வுகளை பிறருக்கு உணர்த்து சிறந்த கருவியாக பார்க்கப்படுகிறது. ஓகேவா? கரெக்டாக ஒரு மொழியை தன்னுடைய உணர்வு பிறருக்கு உணர்த்த முடியுது. கரெக்டாக தானே? அப்போது மொழி ஒரு கருவியாக இருக்குது. ஓகேவா? மொழி ஒரு கருவியாக இருக்குது என்று சொன்னவர் யாருன்னா குரோம்பி. கொஷின், இதனை வந்து லாங்குவேஜ் இஸ் வெஹிக்கல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அபேர் குரோம்பி சொல்லியிருக்காரு. இது ஒரு கருவியாக இருக்குது. இது கொஷின் ஏரியாங்க, இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இதுக்கு முன்னாடி குறியீடுகளும் சொற்களை மாற்றி அவற்றை முறையாக கையாளும் விதிகளை இலக்கணமாக இருந்திருக்கு. சரியா? மொழி விவரங்கள் பார்த்தோன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ஏரியா முக்கியங்க. பிஎல்எஸ்ஐ கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க. பிஎல்எஸ்ஐ என்னன்னா பீப்புள்ஸ் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா. சரியா?
இது 2010 2013 எடுக்கப்பட்ட மக்கள் மொழிசார் கணக்கெடுப்புங்க. சரிங்களா? மொழிசார் கணக்கெடுப்பு. இந்த மொழிசார் கணக்கெடுப்பில் 780க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகிறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கணக்கெடுப்பு மூலிமா தெரிகிறது. சரியா? 121 கோடி மக்களில் எத்தனை லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னா 780க்கு மேற்பட்ட மொழிகள் பேசுகிறாங்க. அப்போ வரலாற்று தகவல்கள்னு பார்த்தோன்னா 1961 1650 மொழிகள் இருந்து தான். சரியா? பாதுகாப்பு இல்லாததால் நிறைய மொழிகள் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ முக்கிய மொழிகள் 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் பேசும் மொழியாக இந்தியாவில் 33 மொழிகள் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமானது டிவைட் பண்ணுறாங்க. 33 மொழிகள் எடுத்தோன்னா லட்சத்துக்கு மேலே பேசுகிறாங்க அப்படின்ற லிஸ்ட்டும் எடுக்கிறாங்க. சரியா? வட இந்திய மொழிகள் பார்த்தோன்னா இப்போ மூலமொழி எது? சமஸ்கிருதம். பல வட இந்திய மொழிகள் தாயாக கருதப்படுகிறது. பழங்காலத்தில் பிராகிருத மொழியும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ 1,00,000க்கு மேலான மக்கள் 33 மொழியை பேசுகிறாங்கன்றது தெரியணும். ஓகேவா? அந்த சமஸ்கிருதனுடைய மற்றும் வடமொழி மொழிகளில் எழுதின இந்த தேவநாகரி எழுத்து வடிவம் பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவமாக பெயர்பட்டது. சரியா? இது தெரிஞ்சுக்கணும். அப்போ எழுத்து வடிவம் எப்படி கொடுக்குது அப்படின்னா சமஸ்கிருதமும் வட இந்திய மொழியும் சேர்ந்து தேவநாகரின்ற எழுத்து வடிவம் நம்மளுக்கு பெறுது. இப்போ இந்தியா இருக்கட்டும், மராத்தியாக இருக்கட்டும், குஜராத்தியாக இருக்கட்டும், பஞ்சாபி, காஷ்மீரி இதெல்லாமே தேவநாகரியுடைய எழுத்து. ஏன்னா கலந்தது தான். சமஸ்கிருதம் ப்ளஸ் வடமொழிகள் கலந்தது தான். சரிங்களா? இது எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். இப்போ இந்த வட இந்திய தென்னிந்திய மொழிகள் பார்த்தோன்னா வட இந்தியாவில் உருது, வங்காளம், இந்த அஸ்ஸாமு போன்றவை முதன்மை மொழிகளாக இது இந்தோ ஆரிய குடும்பத்தை சேர்ந்தது. எந்த குடும்பங்க? இந்தோ ஆரிய குடும்பத்தை சேர்ந்தது. இது தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் முதன்மை மொழியாக இருக்குது. ஓகேவா? அப்போது அந்நிய மொழிகள் பார்த்தோன்னா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பின்பு ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழியாக ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா ஒரு இணைப்பு மொழியாகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது தெரிஞ்சுக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னு மொத்தம் 22. சரியா? இந்திய அரசால் மொழிகள் அட்டவணைக்கும் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சரியா? இதில் 2011 ஒரு கன்சிடர் பண்ணுறாங்க. 2011 எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா மக்களில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு சமய வேறுபாடு கருதாமல். ஓகேவா? அதை டீட்டெயிலும் பார்க்கும். சரியா? மனித பயன்பாட்டின் மொழி ஒரு இணைப்பு கருவியாக இருக்குது. சரியா? ஒரு மொழி தான் ஒருவருடைய கருத்தை பரிமாற்றம் ஒரு கருவியாக இருக்குது. கருத்து பரிமாற்றம். அப்போ இந்தியாவினுடைய தேசிய மொழி ஒரு இணைப்பு மொழியாகவும் வட்டார மொழியாகவும் பேசப்படுகிறது. ஓகே, அப்போ இந்திய மொழிகள் பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டு சொன்னல 22. இந்த லிஸ்ட்டில் 1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது 14 மொழிகள் இருந்தது. மீதி எல்லாமே சட்ட திருத்தத்தின் மூலயமாக இந்த 8 மொழியும் சேர்த்துருப்பாங்க. சரியா? அப்போது 1950 அஸ்ஸாமு, பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடம், காஷ்மீரி, மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, உருது இதெல்லாம் 1950 வந்துச்சு. 14 மொழி. 15வது மொழியாக சிந்தி அறிவிக்கப்படுகிறது. சிந்தி மொழி. சிந்தி 15வது. எந்த வருஷம்னா 21வது சட்ட திருத்தம் 1967 சிந்தி மொழி அறிவிக்கிறாங்க. திருப்பி 71வது சட்ட திருத்தம் பண்ணுறாங்க. அப்போது 3 மொழி சேர்க்குறாங்க. இதன்னா கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி இந்த 3 மொழி சேர்க்குறாங்க. இது எத்தனாவது மொழி? 18 மொழியாவது. 71வது சட்ட திருத்தம் 16, 17, 18 71வது சட்ட திருத்தம் 16வது மொழி, 17வது மொழி, 18வது மொழி ஆயிடுச்சா? எந்த வருஷம்? 1992. சரியா? அடுத்து 92வது சட்ட திருத்தம் பண்ணுறாங்க. அப்போது 2003 அப்போ ஒரு 3 மொழி கொண்டு வராங்க. போடா, டோக்ரி 4 மொழி, மைதிலி, சந்தாலி
இந்த 4 மொழியும் வந்து பார்த்திங்கன்னா 92வது சட்ட திருத்தம் 2003 19, 20, 21, 22 அறிவிக்கப்படுகிறது. இது கொஷின் ஏரியா எப்பவுமே கேட்பாங்க. இந்த ஒரியான்ற மொழி 2011 ஒரியா எங்கே இருக்குது? இதை வந்து 2011 ஒடியா அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஒரியான்ற மொழி ஒடியான்றது மாற்றிட்டாங்க. இப்போ மொழி பேர் வந்து ஒரியா இல்லை, ஒடியா. சரியா? அது வந்து எந்த சட்டத்திருத்தம்னா 96வது சட்டத்திருத்தத்தில் ஒடியாவும் ஒரியான்ற மொழியை வந்து ஒடியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. சரியா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசான்னு இருந்தது, ஒரிசான்றது ஒடியான்னு மாற்றிட்டாங்க. இப்போ அதே மாதிரி லாங்குவேஜிலும் ஒரியான்றது ஒடியான்னு மாற்றிட்டாங்க. ரீ பதிலாக டி மாற்றிட்டாங்க. சரியா? இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னென்ன பார்த்தோம்? இந்திய மொழிகள் வந்து மொத்தம் 22 அட்டவணையில் 8வது அட்டவணை சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்து அரசியலமைப்புக்கு வந்தபோது 1950 வந்து 14 மொழிகள் இருந்தது. அது அசாமி, பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடம், காஷ்மீர், மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, உருது இருந்ததா? ஓகேங்களா? 21வது சட்டத்திருத்தம் 15வது மொழியாக சிந்தி அறிவிக்கப்படுகிறது. 21வது சட்டத்திருத்தம் 1967. 16, 17, 18 ஒரு 3 மொழி 92 71வது சட்டத்திருத்தத்தில் பண்ணுறாங்க. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. 2003 4 மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க அட்டவணையில். 92வது சட்டத்திருத்தம் போட்டு போடா, டோங்கிரி, மைதிலி, சந்தாலி. இது இல்லாமல் 2011 96வது சட்டத்திருத்தம் பண்ணி ஒரியான்ற பேர் ஒடியான்னு மாற்றுறாங்க. சரியா? இதோடு முடிஞ்சிச்சுங்க. இந்த ஏரியாவில் மொழிகள் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா கேர் கமிஷன், மொழிக்காக அமைக்கப்பட்ட ஒரே ஒரு கமிஷன் கேர் கமிஷன் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போது மொழி விவரங்கள் பொறுத்தவரையும் இந்திய ஆரிய மொழி குடும்பம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்திய ஆரிய மொழி குடும்பங்கள்லாம் என்னப்பா? இந்திய ஆரிய மொழி குடும்பங்கள் வட இந்தியாவில் மொழிகள் பல இந்திய மொழிகள் குடும்பத்தை சேர்ந்தது. பஞ்சாபி, இந்த சிந்தி, ஹிந்தி, உருது, குஜராத்தி, வங்காளம், ஒரியா, காஷ்மீர், சமஸ்கிருதம் இந்த மொழிகளாம் இந்திய மக்கள் பெரும்பாலும் பேசுகிறாங்க. ஆங்கிலம் வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் வந்து ஒரு பயிற்று மொழியாக இருக்குது. இப்போ ஆங்கிலம் எடுத்துக்கோங்களேன், பயிற்று மொழியாக தான் ஆங்கிலம் இருக்குது. சரியா? ஆங்கிலம் ஒரு பயிற்று மொழியாக இருக்குது. அப்போ பிற வரலாற்று அறிஞர்கள் வந்து பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு மொழியிலும் கோவாவில் போர்ச்சுகீசியர் மொழியும் வந்து பின்பற்றுறாங்க. இது தெரிஞ்சுக்கணும். அப்போது சமய வேறுபாடு பொறுத்தவரையும் இப்போ இந்துக்கள்னு பார்த்தோன்னா 79.80% இது 2011 சென்செக்ஸ் படி. இந்த அடுத்த சென்செக்ஸ் வந்துச்சுன்னா இந்த எல்லா டீட்டெயில்ஸும் புதுசாக தான் படிக்கணும். சரிங்களா? இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 79%, இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 80%, இஸ்லாமிய மக்கள் வந்து 14.23%, கிறித்துவ மக்கள் வந்து 2.3%, சீக்கியர் மக்கள் வந்து 1.72%, அதே மாதிரி சமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0.37, பௌத்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0.07. இப்போ மெயின்ஸில் வந்து பாப்புலேஷன் சார்ந்து ஏதாவது கொஷின் கேட்குறாங்கன்னா இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான டேட்டா, ஸ்கூல் புக் டேட்டா. சரியா? இது நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் பாக்ஸ் கட்டலாம். 2011. ஓகேவா? அடுத்து பாருங்கள். இப்போது சமுதாயம் அமைப்பில் வேற்றுமைகளும் ஒற்றுமைன்னு பார்த்தோன்னா சமுதாயம் வேற்றுமை அப்படின்னா வட இந்தியாவில் மக்களுடைய வாழ்க்கை முறை, தென்னிந்தியாவில் அவங்களுடைய மக்களுடைய முறை வந்து மாறுபட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உணவு, உடை, அணிகளின் பழக்க வழக்கங்களில் வந்து அவங்க அணியும் வேறுபாடுகள் வந்து வேற்றுமை காணப்படுகின்றன. சரிங்களா? இப்போ நிலவியல் அமைப்புன்னு பார்த்தோன்னா நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணும்? இதில் வேற்றுமைகள். சரி, நிலவியல் அமைப்பு அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். என்னென்னா அவங்களுடைய ஆசிய கண்டத்தில் மத்திய தென்பகுதியில் இந்தியா இருக்குது. இதனுடைய நீளம்னு பார்த்தோன்னா வடக்கு தெற்காக 3214 கிலோமீட்டர். சரியா? அகலம் வந்து கிழக்கு மேற்காக 2933 இருக்குது. சரிங்களா? அப்போ விவசாயம் என்ன இருக்குது? இந்தியாவினுடைய நிலவியல் அடிப்படையில் சமவெளியில் விவசாய நிலங்கள் மிகுதியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அயல் நாட்டவர்கள் வராங்க. இங்கே தான் கொஷின் ஏரியா, இதெல்லாம் படிக்க தேவையில்லை. ஓகேவா? கொஷின் ஏரியாவில் சிந்து நதி பெயர் என்ன அப்படின்னா
பண்டைய அயல்நாட்டவர்கள் இந்திய நிலப்பகுதி ஒரு நாடாக கருந்து இந்து அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அப்போ சிந்து என்ற நதியிலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கணும். அப்போ சிந்து நதியின் பேர் தான் ஹிந்துன்னு வச்சுருக்காங்க. அப்போது சிந்து முதல் இந்துஸ்தான் வரை கிரேக்கர்கள் முதலில் அறிந்த பகுதி சிந்து நதி பாயும் பகுதி என்பதனால அப்பகுதியில் சிந்து அப்படின்று அழைக்கிறாங்க. தொடக்கத்தில் பாரசீகர்கள் கிரேக்க படையெடுப்பின் விளைவாக தான் இந்தியாவை இந்துஸ்தான் என்று உருவாச்சு. அப்போ பாரசீகர்கள் சிந்துவை ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு உச்சரித்திருக்காங்க. இதே இடைக்காலத்தில் வந்த அரேபியர்களும் நம் நாட்டை இந்துஸ்தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் தெரியணும். அப்போ சிந்து நதியிலிருந்து தான் இது வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. சாரி. அடுத்து பாரத நாடு. அப்போது நிலவியல் கூறுகளின் அடிப்படையில் இத்தகைய வேற்றுமை இருந்தாலும் புராண காலத்தோடு நமது நாடு பாரத நாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் இது. இப்போ இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்து அப்போ அந்த பாரத நாடு அப்போ விந்திய சாத்மூர மலைகள் பிரித்தாலும் இந்தியாவை பாரத கண்டம் சொல்லிட்டு வழங்குகிறோம். அதன் அடிப்படையில் தான் பாரத நாட்டை பாரத மாதாவாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த வித்யா சாத்புரா மலைகள் இதுதான். ஓகேவா? இப்போ பொருளாதார வேற்றுமைகள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குல்ல, பொருளாதார வேற்றுமை. அது என்னங்க அப்படின்னா உலக அளவில் பொருள்களை வாங்கும் அடிப்படையில் பர்ச்சேசிங் பவரில் இந்தியா மிக முக்கிய இடத்துல இருக்குது. அடிப்படையில் உலக அளவில் பொருள் வாங்குகிற இடத்துல 4th. இது கொஸ்டின் PPPன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க. PPP சொல்லுவாங்க வாங்கும் சக்தி. 4வது இடத்துல. அது இல்லாமல் நம்மளது கலப்பு பொருளாதாரம். என்ன பொருளாதாரம்? நம்மளது மிக்ஸ்டு எக்கனாமி. கரெக்டாக? மிக்ஸ்டு எக்கனாமி. ஓகே. இந்த கலப்பு பொருளாதாரம் பின்பற்ற நாடாக இந்தியா திகழ்கிறது. பொதுத்துறை தனியார் துறையினுடைய பங்கு முக்கியமான பங்காக இருக்குது. அப்போது விவசாயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உற்பத்தி நிலத்தின் தன்மைக்கேற்ப பயிர்கள் விளைகின்றன. இப்போ பஞ்சாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோதுமை விளைச்சல் அதிகமாக இருக்குது. சரியா? மேற்கு வங்காளத்தில் நெல் சணல் அதிகமாக இருக்குது. குஜராத்னா பருத்தி அதிகமாக இருக்குது. கேரளானா நறுமண திரவியங்கள் வாசனை பொருட்கள் மிளகு அதிகமாக இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் பொருளாதார வேற்றுமைகளாக நம்மளுக்கு சொல்ல வராங்க. அப்போது நம்மளது கலப்பு பொருளாதார கொள்கை தான் பின்பற்ற நாடாக இருக்குது. வாங்கும் திறமையில் PPPயில் 4வது இடத்துல இருக்குது. இது தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து அரசியல் ஒற்றுமை. சங்ககால இலக்கியங்கள் எடுத்துக்கோங்களேன். அதில் 8 தொகையும் 10 பாட்டு. அதாவது பண்டைய தமிழருடைய பண்பாட்டு சிறந்த விளங்கினாங்கன்றது நம்மளுக்கு எப்படி தெரியும்? 8 தொகை 10 பாட்டு மூலமாக இலக்கியங்களை தெரியும். சரிங்களா? மன்னர்களுக்கு பட்டம். இப்போது இந்தியா முழுமைக்கு வெற்றி கொண்ட ஆட்சி செய்த ராஜாதிராஜன், ஆதிராஜேந்திரன், ஏக்ராட், சாம்ராட் அப்படின்ற பட்டங்கள்லாம் இருக்குது. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அது அரசியல் ஒற்றுமையில் மௌரியரும் முகலாயர் பேரரசு. இப்போ மௌரியர் ஆட்சி காலத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த மௌரியர் ஆட்சி காலத்தில் மௌரிய பேரரசு யார்? அசோகர். முகலாய பேரரசு யார்? அக்பர், அவுரங்கசீப். இந்தியா முழுமைக்கு ஒரே மாதிரியான நிர்வாக முறை ஏற்படுத்தினாங்க. நாடு முழுவதுக்கும் பொதுவான சட்டங்கள், நாணயங்கள், அலுவலகங்களுடைய பாரசீக மொழியாக ஒற்றுமையாக இருந்தாங்க. அவங்களுடைய லாங்குவேஜில் பாரசீக மொழியை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ஆங்கிலேயருடைய ஆட்சி நாடு முழுமைக்கும் பொதுமையான ரயில் பாதை, தபால் தந்தி, இது ஆங்கிலேயர் ஆட்சியில் ஒற்றுமையை பற்றி சொல்லலாம். அந்த மாதிரி ஒற்றுமை வளர்த்தாங்க. மௌரியர் ஆட்சி காலத்தில் பாரசீக மொழி அந்த லாங்குவேஜில் எல்லாருக்கும் நிர்வாகம் கொடுத்து ஒற்றுமையை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜவஹர்லால் நேருடைய கூற்று. இது கொஸ்டின் ஏரியாங்க. ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா கூற்றுப்படி மன்னர்களும் சம வேற்றுமை காணப்பட்டாலும் அந்நியர்களை எதிர்ப்பதனால் இந்தியர்கள் ஒன்றுபட்டாங்க. இதனால் தான் அரசியல் பண்பாடு ஒற்றுமை தேசத்தின் வலிமையை தேசமாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு தான் எழுதிய புக்கில் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய கண்டுபிடிப்புன்ற நூலில் இருக்குது. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டினுங்க. இது யார் நூல், என்ன சொல்ல வருதுன்றது. சரியா? என்ன சொல்கிறாங்கன்னா மன்னர்களும் சமய வேற்றுமை காணப்பட்டாலும் அந்நியர்கள்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரும்போது இந்தியர்கள் ஒன்றுபட்டாங்க. இதன் காரணமாக தான் அரசியல் பண்பாடு ஒற்றுமை தேச வலிமையை தேசமாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேருடைய எழுதின டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய கண்டுபிடிப்புன்ற நூலில் குறிப்பிட்டு இருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் சமய ஒற்றுமைகள் பொறுத்தவரையும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சமயங்களை கடந்த இணக்கம்.
சமய விழாக்கள் அடிப்படை கொண்டாடப்படும் திருவிழாக்கள் மக்களை இந்தியர்களாக ஒன்றிணைக்கின்றன. இதுக்கு முன்னாடி வந்து சிவாஜி வந்து பார்த்திங்கன்னா விழாக்கள் வந்து கொண்டாடி இருப்பாங்க. திலகர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ஒன்றிணைக்கிறதுக்காக சிவாஜி விழாலாம், கணபதி பூஜை அந்த மாதிரி விழாலாம் கொண்டாடினாருன்றது நம்ம ஆல்ரெடி படித்தோம். அவரை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். ஓகேங்களா. சமயங்களை கடந்த இணக்கம் என்னங்க அப்படின்னா, இப்போது சமய விழாக்கள் அடிப்படையாக கொண்டாடப்படும் விழாக்கள் மக்கள் இந்தியர்களாக ஒன்றிணைக்கப்பட்டது. அப்போ முக்கிய மத விளக்க விழாக்கள் என்னென்னா வந்து முக்கிய மத நல்லிணக்க விழாக்கள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, இப்போ பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெறது அந்த குருநானக் ஜெயந்தி. இந்த குருநானக் ஜெயந்தி வந்து பஞ்சாபில் நடைபெற ஒரு முக்கிய விழாவாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து நாகூர் கந்தூரி விழா தமிழ்நாட்டில், சரியா, இது ஒரு மத சார்ந்த விழா. அதே மாதிரி வேளாங்கண்ணி மாதா கோயிலில் கொடியேற்ற விழான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இதுவும் முக்கியமானது. அதே மாதிரி சிக்கல் சிங்காரவேல ஆலயனுடைய கந்த சஷ்டி விழா, இது வந்து முக்கியமானது. இது சென்னையில் தமிழ்நாட்டில் நடக்கிற சமய விழாக்கள், சரிங்களா. அப்போ முக்கியமான மத நல்லிணக்க விழாக்களாக இதை சொல்லலாம். ஓகேவா. இது தாண்டி சமய விழாக்கள்னால் இப்போ இந்துக்கள் விழாக்கள், இந்துவுடைய சமய விழாக்கள்னால் தீபாவளி, நவராத்திரி, சித்திரை திருவிழா, ஸ்ரீராம நவமி, வைகுண்ட ஏகாதசி, அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி, மகா சிவராத்திரி, கும்பமேளா, மாசி மகம், தைப்பூசம், கார்த்திகை தீபம், கிருஷ்ண ஜெயந்தி, இதெல்லாம் வந்து சமய விழாக்கள், அதாவது இந்து சமய விழாக்காக பார்க்கப்படுகிறது. சரியா. ஓகே. ஒரு நிமிஷம். இப்போ பல்வேறு சமயங்களில் அறுவடை திருநாள்னு சொல்லிட்டு எதெல்லாம் கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் அறுவடை திருநாள் வந்து இந்த பொங்கல் திருவிழா, வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை திருவிழாவாக கொண்டாடுறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ வட இந்தியாவில் நம்ம வந்து மகர சங்கராந்தியாகவும், தென்னிந்தியாவில் வந்து பொங்கலாகவும் கொண்டாடுறோம் அதே நாள், சரியா. இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிற சமய விழாக்கள். இப்போ கிறிஸ்துவர்கள் வந்து கிறிஸ்துவ விழா கொண்டாடுறாங்க. இஸ்லாமியர் வந்து மிலாடி நபி, ரம்ஜான், பக்ரீத் இதெல்லாம் கொண்டாடுறாங்க. பௌத்தர்களுக்கு பௌத்தர்கள் புத்த பூர்ணிமான்றது கொண்டாடுறாங்க. அப்போ சமணர்கள் யாருன்னா மகாவீர் ஜெயந்தி. சீக்கியர் வந்து குருநானக் ஜெயந்தி. சீக்கியருக்கு வந்து குருநானக் ஜெயந்தி வந்து கொண்டாடுறாங்க. இந்த விழாக்கள் அனைத்தும் தூய அன்பு, சகிப்புத்தன்மை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான பக்தி, இறைவனை அடைய முடியுன்ற நம்பிக்கையில் தான் இந்திய நாடு ஒரு சமய சார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டு உலக நாட்டுக்கு நிலைநாட்டுது, சரிங்களா. இது தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஒரு சமய சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு வந்து நிலைநாட்டுகிறது. சமய கோட்பாடுகளும் வழிபாட்டு ஒற்றுமையும் பார்க்கும்போது பொதுவான தத்துவங்கள், இந்தியாவில் உள்ள சமயங்கள் ஒரே கடவுள் கோட்பாடு, ஆன்மா வந்து அழியாத தன்மை கொண்டது, அவதார கோட்பாடுகள், கர்மாவுடைய கோட்பாடுகள், வீடு பெறணும், மோட்சம், இது போன்ற எல்லா நிலைகளும் சமயங்கள் வந்து ஒத்திருப்பதை நம்ம அறிய முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு பெறாங்கன்னா உன்னை மோட்சத்துக்கு போயிட்ட அப்படின்றது, சரிங்களா. அப்போ புனித பயணங்கள் பார்த்தோன்னா, இப்போது தென்னிந்தியர்கள் வடக்கே உள்ள காசிக்கு புனித பயணம் மேற்கொள்ளும், வட இந்தியர்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு புனித பயணம் மேற்கொள்கிறாங்க, புரியுதுங்களா. இவங்க வந்து காசிக்கு போனால் நவந்து போயிடும்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கே புனித பயணம் மேற்கொள்கிறாங்க, ராமேஸ்வரத்துக்கு புனித பயணம் மேற்கொள்கிறாங்க. இது நம் நாட்டினுடைய சமயம், பண்பாடு, ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது புனித பயணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய பொதுவை பார்த்தோன்னா வைதிக சமய நெறியில் சிவன், விஷ்ணு போன்ற கடவுள் வழங்குவதும், ராமாயணத்திலும் மகாபாரதத்தில் போன்ற வீர காவியங்களை போற்றுவதும், வேதங்களும் பகவத்கீதையும் புராண கதைகள் போன்றவை புனிதமாக கருதும் மனநிலை இந்தியா முழுமைக்கும் ஒன்றாக இருக்குது. அப்போ இலக்கியத்தில் பொதுமை என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம், சரியா. அடுத்து இப்போ சமய நல்லிணக்கணும் அரசியலமைப்பு பார்த்தோம்னா, அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு சமய மக்களுடைய நம்பிக்கையை மதித்து ஒவ்வொருக்கும் அன்பு செலுத்தி ஒற்றுமையுடன் வாழ அதுக்கு தான் அரசியலமைப்பு வழிவகை செய்கிறது, சரியா. இது டீட்டெயில்ஸாக வந்து ஸ்கூல் புக்கில் அதில் இருக்கும், நீங்கள் படிங்க. ஆக்சுவலாக வந்து இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் மெயின்ஸில் நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். மெயின்ஸில் நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸு இதிலேருந்து கொடுக்கலாம், சரியா. அவ்வளோ டேட்டாஸ் இருக்குது இதில். ஃபேக்ட் மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, சும்மா ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க, சரிங்களா. நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வெளியே இருக்கிறதும் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. இது நம்ம வந்து இந்த மொழிகள் பொறுத்தவரையும் நம்ம டீட்டெயிலாக வந்து கொஞ்சம் பாலிட்டி சார்ந்து பார்த்துட்டோம். அந்த மாதிரி
இடையில வந்து பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி நம்ம வெளியே இருந்து கொஞ்சம் சோர்ஸ் கொண்டு பார்த்துட்டோம். ஓகேவா? நம்ம வந்து இலக்கியத்தில் பார்க்குறோன்னு சொன்னல, இலக்கியத்தில் வந்து நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆன்மீக பெரியோர்கள் சங்கரர் தெரியும், ராமானுஜர் தெரியும், கபீர், குருநானக்கு, சைத்தன்யர் போன்றவர்கள் எழுதப்பட்ட தத்துவ கோட்பாடு இந்திய முழுமைக்கும் பின்பற்றப்பட்டது. இப்போ பக்தி இலக்கியம்னு பார்த்தோன்னா ஆழ்வார்களுடைய தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் அது தெரியும். சரிங்களா? ஆழ்வாருடைய தொகுப்பு யார்? 4000 திவ்ய பிரபந்தமும். அதே மாதிரி தேவாரம் வந்து நாயன்மார்களுடைய பாடல்களில் ஓகேங்களா, தேவார பாடல்கள்னு சொல்லிட்டு தொகுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்தியருடைய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டும் வளர்க்கிறது. இதுதான் இந்தியாவுடைய இலக்கிய கருவூலமாக திகழ்கிறது. சரியா? இது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசருடைய ரகுவம்சம் சாகுந்தலம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படிப்பீங்க, குப்தாஸில் படிப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்களுடைய தெளிவாக குப்தரை பற்றி வாழ்ந்த காலத்தை பற்றி நம்மளுக்கு ரகுவம்சம் இது மேகதூகம் சாகுந்தலம் பற்றி சொல்லுது. சரிங்களா? அந்த நூல்களெல்லாம் காளிதாசருடைய நூல்கள். இது இல்லாமல் மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை, விவிலியம், திருக்குரான் போன்ற நூல்கள் இந்திய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து அறுவடை திருவிழா. இதுதாங்க கொஷின், இந்த ஏரியா கொஷின் ஏரியா. இதில் எப்படின்னா நம்ம அறுவடை திருவிழான்னா நம் நாட்டு முழுவதும் விவசாயிகள் கொண்டாடும் ஒரு அறுவடை திருவிழாக நமது பழமையான நாகரிகம், பண்பாடு, தேசிய ஒருமைப்பாட்டுக்கு உலகுக்கு எடுத்துக்காட்டாக அந்த அறுவடை திருவிழா இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு பேரில் கொண்டாடுறாங்க. அது என்னன்றது கொஷின் கேட்பாங்கள்ல. அப்போ பொங்கல்ன்றது தமிழ்நாட்டில் கொண்டாடுறது பொங்கல்ன்றது தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்க. மகர சங்கராந்தின்றது பார்த்தோன்னா கர்நாடகா, அப்புறம் குஜராத்து, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, அப்புறம் பீகார். இந்த இடத்துல வந்து மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க. இதே வந்து கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஓணம்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. கேரளாவில் இதே வந்து அறுவடை திருவிழாவை ஓணம்னு கொண்டாடுறாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசில் வந்து என்ன பண்டிகைன்னா லோஹாரி பண்டிகைன்னு சொல்லிட்டு லோஹாரி பண்டிகைன்னு சொல்லிட்டு இந்த பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசில் கொண்டாடுறாங்க. பஞ்சாபில் வந்து பைசாகி திருவிழா தெரியல? ஜாலியன் வாலாபாய் படுகொலை காரணமானது பைசாகி திருவிழா. அந்த பைசாகி திருவிழாவும் அறுவடை திருவிழா தான். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் கொண்டாடுறாங்க. அசாமில் வந்து பெங்காலி பிகு அப்படின்ற பேரில் அசாமில் கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? வங்காளத்தில் நபன்னா அப்படின்றது கொண்டாடுறாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஷுவராக ஒரு கொஷின் வரும், பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது பண்பாட்டினுடைய ஒற்றுமை என்ன? கல்ச்சரல் யூனிட்டி. அப்போ பண்பாட்டினுடைய விளக்கம், பண்பாடு என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய பண்பட்ட சமுதாயம் விளைவு தான். மொழி, இலக்கியம், சமயம், தத்துவம், நடைமுறை, மரபுகள், பாரம்பரியம், நம்பிக்கை, கோட்பாடுகள் இதெல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் அந்த பண்பாடுன்ற ஒரு பன்முகைத்தன்மை கொண்டது. சரிங்களா? நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? இதனுடைய சிறப்புகள்னால் இந்திய பண்பாடு வந்து இலக்கியங்கள் ஒரே சீராக பண்பாட்டு கூறுகளும் சிந்தனைகளும் இருக்குது. வந்தோரை வாழ வைக்கிறது, இந்த சகிப்புத்தன்மை, இந்த பண்புகள் வந்து இன்று வரை சிதையாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கலை மற்றும் கட்டிடக்கலை பார்த்தோன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பார்த்தோன்னா இந்திய கட்டிடக்கலையின் வளர்ச்சி பெரும்பாலும் சமய தொடர்பாக இருக்குது. அப்போ தென்னிந்தியா, வடஇந்திய கட்டிடக்கலை ரெண்டாக பிரியுது. கட்டிடக்கலைகளே ரெண்டாக பிரியுது. ஓகேவா? அப்போ தென்னிந்திய கட்டிடக்கலை என்னென்னா மகாபலிபுரம் இருக்குல்ல, மகாபலிபுரம், அதுக்கப்புறம் வந்து கைலாசநாதர் வந்து காஞ்சிபுரம் பெருமாள் கோயில், தஞ்சை பிரகதீஸ்வரர் பெரிய கோயில், மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோயில், திருவரங்கத்தில் அரங்கநாதர் கோயிலும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென்னிந்தியா வந்து கட்டிடக்கலை, ஏன்னா சவுத் இந்தியாவில் என்னென்ன இருக்குன்றது அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்போ வட இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னா, வட இந்தியாவில் முதலாக ஸ்தூபி அப்படின்ற முறை வந்து அறிமுகப்படுத்தப்படுது. இந்த சாஞ்சி தூபி, சாரனா தூபி, இதெல்லாம் வந்து ஸ்தூபின்றது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அறிமுகமாகுது. அது தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் பாரசீக கட்டிடக்கலை பாணியில் மசூதிகள் கட்டப்பட்டது. பூரி ஜெகநாதர் கோயில், கோனாரில் வந்து சூரியநாராயணன் கோயில், காசி வந்து விஸ்வநாதர் கோயில். இந்த ஏரியாலாம் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஷினு. சூரியநாராயண கோயில் கோனார்கில் இருக்குது. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் கட்டிடக்கலை. அதே மாதிரி காஷ்மீரில் வைஷ்ணவ தேவி கோயில்னு ஒன்று இருக்குது. காஷ்மீரில் வைஷ்ணவி தேவ கோயில் காஷ்மீரில் இருக்குது. அதே மாதிரி மற்றதெல்லாம் தாஜ்மஹால், டெல்லியில் செங்கோட்டை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய கட்டிடக்கலைக்கு சான்றாக நம்ம பார்க்கலாம். இதே ஏரியாவில் இசைக்கு பார்த்தோன்னா எப்படி இருக்குது? செவியல், ஒற்றுமை,
அதாவது வட இந்தியாவில் இந்துஸ்தானி இசையும் தென்னிந்தியாவில் கர்நாடிக் இசையும் ஒன்றிணைக்கிற ஒரு கருவியாக இருக்குது. அப்போ இந்தியர் என்ற ஒற்றுமை இசையிலும் இருக்குன்றது நம்ம இதில் படிச்சுக்கலாம். சரியா? அடுத்து மொழி ஒற்றுமை. மொழி ஒற்றுமை பொறுத்தவரையும் இந்த பண்டைய காலத்தில் பிராகிருத மொழி, பாலி மொழி இதெல்லாம் வந்து பழங்கால மொழிகள் மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. இது தென்னிந்தியாவின் மொழிகள் சமணம் பௌத்தம் துறவிகளால் பரப்பப்படுகிறது, இந்த பாலி மொழியும் சாமஸ்கிருத மொழியும். சரிங்களா? இது வந்து இலக்கியங்கள் அறக்கோட்பாடுகள் மனித பண்புகளை வலியுறுத்துகிறது, இது தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ செவியல் சிறப்புனா நம்ம கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்னன்னா தொன்மை, தனித்தன்மை, மொழியல் தாய், சொல்வளம், இலக்கியம், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம் இவற்றோட ஒரு மொழிகளுடைய கருவியாக இருக்கிறது தான் அந்த செம்மொழி. செம்மொழி பற்றி நம்மளுக்கு தெரியும்ல. ஓகேவா? ஓகே, இது இருக்குல்ல, இது இம்பார்ட்டன்ட். திராவிட மொழி குடும்ப ஃபேமிலி பொறுத்தவரையும் அப்போ தென் திராவிட மொழிகள் வந்து தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கோரகா, இருளா அப்படின்றது தென் திராவிடமும். நடு திராவிட மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு, கொண்டி, கோயா, கூயி, கூவி, கோலாமி, பஜ்ரி, கதபா, கோண்டா, நாய்க்கி, பெங்கோ, முண்டா அப்படின்றது ஒரு பாட்டாக வந்து வச்சு படிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் ஏரியா. வட இந்திய மொழிகள் பார்த்தோன்னா குரூப், மால்தோ, பிராகின்றது வட இந்திய மொழிகள் இருக்குது. சரியா? இதெல்லாம் வந்து முக்கியமானது. அப்போ தமிழினுடைய சிறப்பு என்னென்னா திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட இந்த திருக்குறள் பொதுமுறை என்று அழைக்கப்படுகிறது. தொல்காப்பியம் வந்து தமிழருடைய வாழ்வியலுக்கு உலகுக்கு வந்து பார்த்தோன்னா உணர்த்துகிறது. இதெல்லாம் கொஷின் ஏரியாங்க. தமிழருடைய வாழ்விலை உலகிற்கு உணர்த்துவது தொல்காப்பியமும், திருவள்ளுவர் இயற்றப்பட்டது திருக்குறள் வந்து உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஃபேக்டாக வந்து கேட்கலாம். ஓகேவா? இலக்கிய மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்னா லிட்ரேச்சரி டிரான்ஸ்லேஷன், அதனுடைய ஒற்றுமை. பண்டைய மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம், இலக்கிய, அரபி மற்றும் பாரசீக மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்போ மேற்கிந்திய மொழியாக்கம்னா மேற்கிந்திய மொழியாக்கம் பார்த்தோன்னா இந்தியாவில் வானவியல், கணிதம், அறிவியல், தத்துவ நூல்கள் மேற்கிந்திய நாடுகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஐரோப்பியர் வருகைக்கு பின்னாடி ஆங்கிலம் வந்து இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சரியா? இந்தியாவுடைய ஆங்கில மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழுடைய நூல்களுடைய ஆங்கிலத்தில் திருக்குறள், திருவாசகம் இதெல்லாம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. திருக்குறளும் திருவாசகம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சரியா? திருக்குறளும் திருவாசகமும் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய மொழிபெயர்ப்புகள். அப்போ லிட்டன் பிரபு எழுதினது த சீக்ரெட் வே, ரகசிய வழி தமிழில் தான் மனோன்மணி சுந்தரனார் வந்து மொழிபெயர்ச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க. தமிழ்லையும் கொஸ்டின் கேட்பாங்க. அது லிட்டன் பிரபுடைய ரகசிய வழி தழுவி தான் த சீக்ரெட் ஆஃப் வே தமிழில் வந்து மனோன்மணி சுந்தரனார் வந்து மொழிபெயர்ச்சிருப்பார். சரியா? மனோன்மணி என்ற நூலை வந்து மொழிபெயர்ச்சிருப்பார். ரொம்ப முக்கியம், இது இம்பார்ட்டனு. அதே மாதிரி ராஜாராம் மோகன் ராய், சுவாமி விவேகானந்தர் ஆகியோர் தத்துவங்களை மேலை நாட்டுகளுக்கு அவங்க மொழிபெயர்ச்சிருக்காங்கன்றது தெரிய வருகிறது. எப்படி அங்கேருந்து இங்கே மொழிபெயர்ச்சிருக்காங்க, இங்கேருந்து சில தத்துவங்கள் வந்து மேலை நாட்டுகளுக்கு மொழிபெயர்ச்சிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? அப்போது இலக்கிய ஒற்றுமை பார்த்தோன்னா உலக செம்மொழிகள் ஒன்றான தமிழில் மொழியான எழுதப்பட்ட தொல்காப்பியம், திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, பெரிய புராணம், கம்பராமாயணம், சீரா புராணம், இயேசு காவியம் போன்ற இலக்கிய மொழிகள் வளத்தை வந்து காணலாம். இது அறிவியலுடைய கோட்பாடுகளை முன்னிறுத்துகிறது. சரிங்களா? இது ராஷ்டிரகூட காலத்தில் கன்னட மொழியில் எழுதப்பட்ட கவிராஜ மார்க்கம். கவிராஜ மார்க்கமும் இது ரொம்ப முக்கியங்க. ராஷ்டிரகூடர்கள், ஓகேவா? கவிராஜ மார்க்கம். அதே மாதிரி விஜயநகர பேரரசில் வந்து தெலுங்கில் எழுதுனது அமுக்த மாலியத்தா. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மொழிகளுடைய வளமை வந்து நம்மளுக்கு தெரிய வருகிறது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்கள், உடல் அமைப்பு. சரிங்களா? ஃபிசிக்கல் யூனிட்டி பொறுத்தவரையும் ஆரியர்கள், கிரேக்கர்கள், பண்டைய படையெடுப்புகள் பார்த்தா ஆரியர்கள், கிரேக்கர்கள், சாகர்கள் இந்தியா மீது படையெடுக்கிறாங்க. இவங்க சிவந்த மேனியும் நீளமான கண்விழிகளை கொண்டவங்க. சரியா? அப்போ நிலவியல் சார்ந்த உடல் அமைப்பு. மிதமான குளிர்ச்சி பகுதியில் வடகிழக்கில் வாழ்ந்த மக்கள் வந்து சிவந்த உடல் அமைப்பையும் குள்ளமான தோட்டத்தை கொண்டிருந்தாங்க. தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மாநில மேனியும் நடுத்தர தோற்றமும் கொண்டிருந்தாங்க. சரிங்களா?
உடல் அமைப்பில் உணவு மற்றும் பழக்கங்கள் தாங்கள் வந்து வேறுபட்டாலும் அனைவரும் இந்தியர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து யூனிட்டி ஒற்றுமை பற்றி சொல்கிறாங்க. இந்த லெசன் ஃபுல்லாகவே வேற்றுமை எப்படி இருக்குது, அதுலேருந்து எப்படி ஒற்றுமையாக இருக்காங்கன்றதான் பிரித்து பிரித்து சொல்கிற மாதிரி இருக்கும். சரியா? முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மெயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ங்க. நீங்கள் மெயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியா பார்த்து வச்சுக்கோங்க. சமுதாய அமைப்பில் ஒற்றுமை என்னன்னாங்க, இயற்கை சீற்றங்கள். இப்போ இயற்கை சீற்றையும் போது ஒற்றுமை, வெவ்விதமான பேரிடர் நடக்குது. இயற்கை சீற்றங்கள் நடக்கும்போது இந்திய மக்கள் தங்களுடைய ஒற்றுமை இந்தியருக்கு உதவி செய்கிறாங்க. அப்போ உதவின்ற ஒருவருக்கு ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள் போது ஒற்றுமை. அப்போ தொழில் சுதந்திரம்னு பார்த்தோன்னா சமூகத்தில் தொழில் கட்டமைப்பு பொறுத்தவரை இன்னாருக்கு இன்னார் தொழில் சொல்லிட்டு மாறி மாறி யார் வேண்டாலும் எந்த தொழிலையும் செய்யலாம் அப்படின்ற நிலைக்கு வந்துச்சு. இது சமூக ஒற்றுமை வந்து பறைசார்க்கிறது. இது என்ன ஒற்றுமைங்க? சமூக ஒற்றுமை. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாட்டு ஒற்றுமைகளை வளர்க்க துணை புரியும் காரணிகள் எதுன்னா, அரசர் கிங்கு ஒரு குடையின் கீழே ஆட்சி செஞ்சாரா? ஒரு குடையின் கீழே ஆட்சி செஞ்சார். அதாவது ஒரு நாட்டை ஆட்சி புரிய சிறப்பிடம் வந்து பேரரசராக, அது அசோகராக இருக்கட்டும், சந்திரகுப்தராக இருக்கட்டும், சமுத்திரகுப்தராக இருக்கட்டும், அக்பர், இந்தியாவுடைய பெரும்பகுதி வெற்றி கொண்டு ஒரு சிற்றரசாக ஒன்றிணைத்து இந்தியா ஒரு குடையின் கீழே கொண்டு வந்தாங்க. அப்போ கிங்கை கீழே கொண்டு வந்தாங்களா? சரியா? அப்போது ஒரே சீரான நிர்வாகம், யூனிஃபார்ம் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்ததா? அப்போ நிர்வாக ஒருமைப்பாடு என்பது நம் நாட்டின் ஆட்சி செய்த மௌலியர்கள், குப்தர்கள், முகலாயர்கள், ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலத்தில் மாகாணங்கள் ஒன்றிணைந்து ஒரே சீரான ஆட்சி அமைத்ததனால் நிர்வாகம் செய்கிறாங்க. இந்த சீரிய நிர்வாக அமைப்பு இந்தியாவுடைய பண்பாட்டு வந்து ஒற்றுமைக்கு வழிவகுத்ததுன்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீராக ஆட்சி செஞ்சுருக்காங்க, ஒரு சீரான நிர்வாகம். ஓகேவா? மொழியல் சமயம் பார்த்தோன்னா லாங்குவேஜ் ரிலீஜியன் பொறுத்தவரையும் பண்பாட்டு துணையாக இருந்தது. ஓகேங்களா? தமிழ் வடமொழியிலும், ஓகேங்களா, தற்காலத்தில் ஆங்கிலம், இந்தி, தமிழிலும் பண்பாட்டு ஒற்றுமை வந்து பேணி வளர்க்கின்றது அப்படின்றாங்க, துணை புரிகிறது. இப்போ ராமாயணனுடைய மொழியாக்குன்னு பார்த்தோன்னா வடமொழியில் யாரெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க ராமாயணம்? வால்மீகி எழுதுகிறாரு வடமொழியில், இந்தியில் துளசிதாசர் மொழிபெயர்ச்சிருப்பார், தமிழில் வந்து கவி சக்கரவர்த்தி கம்பர் வந்து மொழிபெயர்ச்சிருப்பார். அப்போது ஒன்று எடுத்துக்கோங்க, எது? ராமாயணம் எடுத்துக்கோங்க. இந்த ராமாயணம் ஃபஸ்ட்டு வடமொழியில் வால்மீகி, இந்தியில் துளசி, தமிழில் கவி சக்கரவர்த்தி கம்பர். அந்த மாதிரி மொழிபெயர்ப்பு மொழியாக்க பற்றி நம்ம பார்க்கலாம். ஆன்மீக வாழ்வியல் பார்த்தோன்னா உலகில் பல்வேறு சமயங்கள் நிலைகளன்களாக திகழ்ந்தாலும் இந்து சமய மக்களுடைய ஆன்மீக வாழ்விலும் ஆக சிந்தனைகள்லாம் உள்ள சிந்தனைகளில் உரிய ஒற்றுமை பேணி வளர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, போக்குவரத்தும் செய்தி தொடர்பும். போக்குவரத்து செய்தி தொடர்பு பொறுத்தவரையும் ஆங்கிலேயர்கள் காலத்தில் பங்களிப்பு, அதாவது ஆங்கிலேயர்கள் இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, சாரி. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரயில்வே, இருப்பு பாதை, தபால் தந்தி, தொலைபேசி, வானொலி, ரேடியோ போன்ற விரிவான தகவல் தொடர்பு உத்திகள் மக்களுடைய நேர பயணத்தை குறைச்சி அது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமைக்கு வழிவகை வித்துட்டது. எது? ஆங்கிலேயருடைய கால பங்களிப்பு பொறுத்தவரையும். அதே மாதிரி நவீன காலத்தில் பார்த்தோன்னா இப்போ அறிவியல் தொழில்நுட்பம் காரணமாக தொலைக்காட்சி, கணினி, மின்னஞ்சல் சேவை, இணையம், இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப் புலனம், ஃபேஸ்புக்குனா முகநூல், இதெல்லாம் விட பார்த்து வச்சுக்கோங்க. இந்த புலனம், குறுஞ்செய்தி, தொலைநகலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து கேட்குறானுங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டு வாழ்ந்து வருகின்றாங்க, அது தெரிஞ்சுக்கணும். இப்போ வரலாறு மற்றும் நம் நாட்டுப்பற்று பொறுத்தவரையும் ஒருமைப்பாடு, வரலாறும் நாட்டுப்பற்றுமானா ஒருமைப்பாடு உணர்வு. நமது வரலாறு மரபுகள், இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். விடுதலை இயக்க வரலாற்றை அறிவதன் மூலம் நாட்டுப்பற்றை வந்து மிக்கவர்களாக வாழ வேண்டும் அப்படின்ற உணர்வு மேம்படுகிறது. இப்போ தாகூருடைய சிந்தனையை பார்த்தோன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, நாம் நாட்டுப்பற்று மிக்கவராய் நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை கருதாமல் நாட்டுக்கு நாம் என்ன செய்த உணர்வுடன் நலனுக்கு பாடுபட வேண்டும் சொல்லிட்டு யார் சொன்னது? நாடு நமக்கு என்ன செய்தன்றது கருதாமல் நாட்டுக்கு நம்ம என்ன செய்தோன்னு சொல்லிட்டு உணர்வோடு பாடுபட வேண்டும் சொல்லிட்டு ரவீந்திரநாத்துடைய சிந்தனை இருந்திருக்கு. நமது அறிவையும் ஆற்றலையும் நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படுத்த உலக அரங்கில் சிறந்த நாடாக திகழ செய்ய வேண்டும் சொல்லிட்டு தாகூர் வந்து வலியுறுத்துறாரு. இது தெரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் வந்து தேசிய சின்னங்கள்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்துட்டோம்.
இந்த செஷன் இதோட கம்ப்ளீட் ஆகுதுப்பா. இந்த செஷன் இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். சரிங்களா? இருந்தாலும் ஒரு தடவை வந்து தேசிய சின்னங்கள் வந்து பார்த்துடலாம். தேசிய மரம் ஆலமரம் 1950, தேசிய மலர் வந்து தாமரை 1950, தேசிய பழம் வந்து மாம்பழம் அதுவும் 1950. ஏசிடி அப்படின்ற 3 விட்டமின் இருக்குது. இது பார்த்து வச்சுக்கோங்க 3. சரியா? அதே மாதிரி தேசிய பறவை மயில் 1963 அறிவிக்கிறாங்க. தேசிய விலங்கு புலின்றது 1973 அறிவிக்கிறாங்க. ப்ராஜெக்ட் டைகர்ன்ற பேஸ் பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? 70% தான் இருக்குது. தேசிய ஆறு கங்கை ஆறு வந்து 2008 அறிவிக்கிறாங்க. சரியா? தேசிய விலங்கு வந்து டால்ஃபின், அது பேர் வந்து ஹார்ட் ஓங்கில் சொல்லுவாங்க. 2010 அறிவிக்கிறாங்க. அரிக்கு வரும் உயிரினம், அழிந்து வரும் உயிரினம் ரெட் புக்கில் இருக்குது. அதே மாதிரி தேசிய பாரம்பரிய விலங்குன்றது யானை 2010 அறிவிக்கிறாங்க. தேசிய நுண்ணுயிர் வந்து லாக்டோபேசிலஸ் 2012 அறிவிக்கிறாங்க. தேசிய மூவன கொடி எங்கே நெய்யப்பட்டது? குடியாத்தில் நெய்யப்பட்டது தமிழ்நாட்டில். வெங்கையா பிங்கிலி வெங்கையா தான் ஆந்திரா சேர்ந்தவர் தான் இதை வடிவமைக்கிறாங்க. 3:2 விகிதத்தில் 3:2 விகிதத்தில் பார்த்து வச்சுக்கோங்க. 1947 ஜூலை 22 ஓகேவா? தேசிய சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா இலட்சியம் அப்படின்றது நான்முக சின்னத்தை 1950 ஜனவரி 26 இது சாராரத்து அருங்காட்சியகத்தில் வச்சுட்டாங்க சேவ் பண்ணி. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. தேசிய கீதம் ஜனகணமன 1950 ஜனவரி 24 அறிவிக்கிறாங்க. ரவீந்திரநாத் தாகூரால் வங்கமொழியில் இயற்றப்பட்டது. 1911 டிசம்பர் 27 கல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸின் போது ஃபஸ்ட்டு பாடப்பட்டது. நிறைய முறை கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம் 1870 பக்கிம் சந்திர சட்டர்ஜியில் ஒரு பெங்கால் கவிதையாக இருக்குது. இப்போ காங்கிரஸினுடைய உழைப்பு குழு 1937 அக்டோபரில் இந்தியாவுடைய தேசிய பாடல் முதல் 2 பாடல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ தேசிய பாடலும் ஒன்று, உறுதிமொழி ஒன்றது பார்த்தீங்கன்னா இந்தியா நாடு எனது நாடுன்னு சொல்லிட்டு பிதிமாரி வெங்கட சுப்பராவன் எழுதப்பட்டது. ஒரு தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டது தான். 1962 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1965 ஜனவரி 26 நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா 2010 தேசிய நாணயம். யார் வடிவமைச்சுன்னா உதயகுமார். கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ரான்றது பார்த்தீங்கன்னா தேவநாகரி எழுத்து, அது தெரிஞ்சுக்கணும். தேசிய நாட்காட்டி சக வருடம் 1957 மார்ச் 22. இது பிசியில் நிறைய முறை கேட்பாங்க. கனிஷ்கர் காலத்தில் வந்து ஆட்சி வந்து தொடங்குறது வந்து 78, அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தேசிய விளையாட்டு ஹாக்கி எப்போ அறிவிக்கிறாங்க? 1957 மார்ச் 22. ஒலிம்பிக்கில் இந்தியா எப்போ சேர்க்கப்பட்டது? 1908. சரியா? இதோட செஷன் முடியுதுப்பா. பழங்குடியினர் அடுத்த செஷன் வரும். செஷன் முடியுது. வேற்றுமையில் ஒற்றுமை இதோட முடிகிறது. சரிங்களா? ஏதாச்சும் டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 2-3 நாள் தொடர்ந்து வீடியோ போட முடியல, டெக்னிக்கல் இஷ்யூவால். சரிங்களா? இங்கே ப்ராப்பர் நெட்டும் இல்லை, டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது. அப்டேட் பண்ணால் அந்த குவாலிட்டி கம்மியாக இருக்குது. சரியா? அதெல்லாம் நான் டெலீட்டும் பண்ணிட்டேன். சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சரிங்களா? எப்படி இருக்குன்றது வீடியோ வந்து சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் பேஸு ப்ளஸ் வெளியே இருந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ஒன்று கிட்ட தான் இருக்குது. நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்கன்னா 160 நாள் தான் இருக்குது. குரூப் 1 படிக்கிறீங்கன்னா கால்ஃபரே பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து வேலை கிடச்சிட்டும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. குரூப் 1க்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூப்பா.